பிரான்சில் வெளிநாட்டினர் தங்களது குடியிருப்பு அனுமதியை புதுப்பிக்க பயன்படுத்தும் ANEF என்ற டிஜிட்டல் முறை கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியுள்ளது. இந்த இணையதளம் முறையாக செயற்படாததால் ஆயிரக்கணக்கான வெளிநாட்டினர் தங்கள் வேலை, தங்குமிடம் மற்றும் சமூக நல உதவிகளை இழக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தொண்டு நிறுவனங்கள் குற்றம் சுமத்தியுள்ளன. இது தொடர்பாக 12 அமைப்புகள் தொடர்ந்த வழக்கு கடந்த வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வந்தது. இந்த இணையதளத்தில் உள்ள தொழில்நுட்ப கோளாறுகளால் விண்ணப்பதாரர்கள் கடும் அவதிக்குள்ளாவதை மனுதாரர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். வழக்கை விசாரித்த அரசு அறிக்கையாளர் இந்த டிஜிட்டல் முறையில் பல சட்டவிரோத குறைபாடுகள் இருப்பதை ஒப்புக்கொண்டார். குறிப்பாக ஒருமுறை விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டால் மாற்று வழிகளில் விண்ணப்பிக்க முடியாத நிலை மற்றும் முகவரி மாற்றம் செய்வதில் உள்ள சிக்கல்கள் சட்டத்திற்கு புறம்பானது என அவர் தெரிவித்தார். இந்த நெருக்கடியை சமாளிக்க உள்துறை அமைச்சர் சில அதிரடி நடவடிக்கைகளை அறிவித்துள்ளார். குடியிருப்பு அனுமதி புதுப்பித்தலை தானியக்கமாக்குவது மற்றும் பணிகளை விரைவுபடுத்த 500 தற்காலிக பணியாளர்களை நியமிப்பது போன்ற திட்டங்களை அவர் முன்வைத்துள்ளார். கடந்த 10 ஆண்டுகளில் குடியிருப்பு அனுமதி கோருவோரின் எண்ணிக்கை 57% அதிகரித்துள்ளதாகவும், ஆனால் அதற்கேற்ப பணியாளர்களின் எண்ணிக்கை உயரவில்லை என்றும் அமைச்சர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது ஒரு விண்ணப்பத்தை செயல்படுத்த சராசரியாக 4 மாதங்கள் வரை காலதாமதம் ஏற்படுவதாகவும் அவர் ஒப்புக்கொண்டார். எனினும் அரசின் இந்த அறிவிப்புகள் மிகவும் தாமதமானவை என்றும் அவை முறையாக செயல்படுத்தப்படுமா என்பதில் சந்தேகம் உள்ளதாகவும் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்தார். இந்த வழக்கின் இறுதி தீர்ப்பு இன்னும் 3 வாரங்களில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.